ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி நுச்சி நுண்டே எப்படி செய்கிறது பார்க்கலாம். 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போது 3 மணி நேரத்துக்கு ஊற விடணும். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். அங்கங்கே பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பால் ஷேப் பண்ணிவிட்டு நீளமான ஷேப் பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடு ஆகணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு நுச்சி நுண்டே ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.